ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியில் ரூத்தை குறித்து, நகோமியை குறித்து, நம்ம அதிகமாக போவாசை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வெறும் 4 அதிகாரங்களை கொண்ட 84 வசனங்கள் மாத்திரம் உள்ளடக்கின ஒரு சிறிய வேதத்தில் ஒரு பகுதி. ஒரு சரித்திரமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதற்குள்ளாக அநேக விதமான ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளையும் கர்த்தர் இந்த 4 அதிகாரங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆகவேதான் நகோமியை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது ஒரு குடும்பம் மாத்திரம் அந்த பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்திற்கு செல்கிறது. தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட புறப்பட்டு போகிறார். எல்கானா, நகோமி. இந்த 2 பேருடைய காரியங்களை நம்ம வேத புஸ்தகத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது 10 ஆண்டுகள் அந்த தேசத்தில் அவர்கள் இருக்கிறார்களாம். 10 வருஷத்தில் அவர்களுக்குள்ளாக அந்த குடும்பத்தில் நடந்த காரியங்களை எல்லாம் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது, கணவன் மரித்து போகிறான், 2 பிள்ளைகளுக்கு விவாகம் நடக்கிறது. அதன் பின்பதாக அவருடைய அந்த பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். மரித்து போன பின்பதாக மறுபடியுமாக நகோமி எங்கே திரும்பும்படியாக 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படியாக எழுந்திருந்து. அப்போ எழும்புகிற ஒரு நகோமி எல்லாவற்றையும் அங்கே அந்த யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கிலிருந்து மோவாப்புக்கு வந்தால், மோவாப்பில் ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அந்த தேசம் இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வந்தாள். ஆனால் மறுபடியுமாக அந்த இடத்தில் எல்லா விதத்தும் இழப்புகள் மட்டுமே சந்தித்த நகோமி மறுபடியுமாக தேசத்தில், எங்களுடைய சொந்த தேசத்தில் ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவள் எழுந்து புறப்பட்ட பொழுதுதான் அதன் பின்பதாக நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஐயா, நாங்கள் இந்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தின் மீது பற்றுள்ளவர்களாய் ஜீவித்தோம். எங்களுடைய எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து வந்திருக்கிறோம். ஆனால் நகோமியுடைய ஒவ்வொரு காரியங்களை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஓர்பாலும் ரூத்தும், அப்போ 2 பேரும் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது அவர் மறுபடி இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் பாருங்க, ஓர்பால் அந்த 13ஆம் வசனம் பாருங்க, 14, அவள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஆமென். அப்போ 2 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஒன்று உலகத்தின் சபைகள், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சபை. நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆகவேதான் ரூத் பரிசுத்த ஆவியானவரை விடாமல் பற்றி கொண்டார். அந்த ரூத் என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை சொல்லி, ஆமென், இயேசுராஜா ஆகிய நான் பரிசுத்த ஆவியானவரை விடாமல் பற்றி கொண்டால் எனக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் இந்த வேத புத்தகத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஆழமான மறைப்பொருள். ஆமென். 2 சபைகள், ஒன்று ஓர்பால், ஆமென், பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவள் உடனடியாக என்ன பண்ணுகிறாள்? திரும்பி போகிறாள். இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய அநேகம் ஆயிரம் ஜனங்கள், ஆமென், கிறிஸ்துவின் பக்கமாக, கிறிஸ்துவின் சபைக்கு நேராக நடத்தப்படக்கூடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமே மையமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், இவர்களெல்லாம் இந்த ஓர்பால் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். வெறும் ஆசீர்வாதம் அல்லது சுகத்திற்காக, நன்மைக்காக, அல்லது கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி இம்மைக்கான ஆசீர்வாதங்களை மாத்திரமே நம்பிக்கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தார். இது ஓர்பால் இந்த இப்படிப்பட்ட சபையை சார்ந்தவர்கள். அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், என் குடும்பத்தில் சமாதானம் வரும், இம்மைக்குரிய காரியங்களையே மையப்படுத்தி அவர்களுடைய ஜெப வாழ்க்கைகள் காணப்படும். அப்ப இப்படிப்பட்ட சபையானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, பின்மாற்றத்திற்கு நேராக போய்விடும்.
இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை நடத்தி கொண்டு போகும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆகவேதான் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த வார்த்தையானது கிட்டத்தட்ட கடந்த வாரத்தில் ஒரு 4-5 நாட்களாக மறுபடி இருதயத்திற்குள்ளாக வந்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு ஏதோ பேச விரும்புகிறார். கடந்த வாரத்திலிருந்து இந்த வார்த்தையை மாத்திரம்தான், இது செய்தியாக நான் எடுக்கவே இல்லை, இன்னும் வரை செய்தியாக எடுக்கவே இல்லை. ஒரு சில காரியங்களை மாத்திரம், அப்படி நினைப்பூட்டின காரியங்களை மாத்திரம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த ஓர்பாலை போல இருக்கக்கூடிய அநேகமாயிரம் ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு வந்த இடம் எப்படிப்பட்டது? மோவாப் தேசத்திலிருந்து, அந்நிய தேசத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள் பெத்லகேமை நோக்கி, அப்பத்தின் வீட்டை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது மறுபடியுமாக அந்த நகோமி சொல்லுகிற 2 இடம் 3 இடத்தில் அவள் உடனடியாக என்ன பண்ணுகிறாள்? தன்னை திருப்பி தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகிறார். உலகத்தில் ஜீவிக்கிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் கர்த்தருடைய சபைக்கு வருகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னா, பின்மாற்றத்திற்குள்ளாக, ஐயா நாங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நெருங்கி நடக்க ஒரு சில பாடுகளும் வேதனைகளும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் வருகிறது, ஆகவே நாங்கள் என்ன பண்ண முடியல, கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க முடியவில்லை என்று சொல்லி வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக மாறிவிடுவார்கள். இதுதான் ஓர்பாலுடைய காரியம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஓர்பாலுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருந்தால், இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. எந்த விதமான சோதனைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நான் கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நான் விடமாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இப்படிப்பட்ட ஒரு மேலான உன்னதமான நோக்கத்திற்கு நேராக நான் கடந்து வரணும் ராஜா. இப்போ இந்த ரூத்தை குறித்து, இந்த சபையானது, கிறிஸ்துவின் சபையானது, கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணப்படுகிற ஒரு சபையானது எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும். ரூத் என்பவள் மோவாப் தேசத்தின் ஸ்திரீ, மோவாப் தேசத்தில் இருக்கு. அப்போ ஒரு கரைப்படுத்தப்பட்ட அல்லது தகப்பன் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட அந்த சந்ததி மோவாப் சந்ததி. அப்ப தள்ளப்பட்ட விலக்கப்பட்ட ஒரு சபையில் இருந்து, ஒரு அந்நிய தேசத்திலிருந்து அவள் எங்க வருகிறாளாம்? பெத்லகேமுக்கு நேராக. ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது, அங்க ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் எதையெல்லாம் விட்டாராம்? தன் தகப்பன் வீட்டை விட்டாராம், தன் இனத்தை விட்டாராம், தன்னுடைய சொந்த தேசத்தை எல்லாம் விட்டு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ மோவாப் தேசத்தின் ஸ்திரீயாகிய இந்த ரூத் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு காரியமாக, பரிசுத்த ஆவியானவராக நடத்தப்படுகிற அல்லது சொந்த மாமியாரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிற அந்த ரூத்துடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, தன்னுடைய தேசத்தை விடுகிறாள், தன்னுடைய உறவுகள், தாய் தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விடுகிறாள், தன்னுடைய குடும்பம் எல்லா விதமான காரியத்தையும் விட்டுவிட்டு, தன் இனத்தை எல்லாம் விட்டுவிட்டு முழுவதுமாக யாரை சார்ந்து ஜீவிக்கும்படியாக புறப்படுகிறாள்? தன்னுடைய மாமியாரை மாத்திரம் நம்பிக்கையாய் வைத்தவள் புறப்படுகிறாள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நீங்கள் அடிமைகளாய் மாறாதிருக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்படும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோடு கூட நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்கிற அந்த அனுபவம் இருக்கவே கூடாது. ஐயா, அந்த பழைய மனுஷனுடைய எல்லா விதமான சாயல்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ரூத்து மோவாப் தேசத்தின் ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் பெத்லகேமை நோக்கி நடக்கும் பொழுது தன்னுடைய மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டதற்கான காரணம் என்ன? நான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தெய்வங்களை விடுகிறேன், என்னுடைய இனத்தை விடுகிறேன், தாய் தகப்பனை விடுகிறேன், எனக்கு உண்டான எல்லா விதத்தையும் நான் விடுகிறேன் என்று சொல்லி அவள் உறுதியாய் பின்பற்றினார். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஓர்பால் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வர முடியும். ஆனால் ரூத்து அந்த அனுபவத்திற்குள்ளாய் வருகிறவர்கள் மட்டும்தான் எல்லாவற்றையும் விட்டு இந்த விடுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், கர்த்தரோடு யுகயுகமாக ஜீவிக்க முடியும். ஆமென். அப்ப விடுகிற அனுபவம், ஆமென், ரூத்துடைய அனுபவம் எல்லாவற்றையும் விட்டு
அதன் பின்பதாக வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 16, 17 வசனங்களை குறித்து அவள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழித்து அது நடக்கக்கூடிய மறுபடியும் ஒரு சம்பவம் பாருங்க. அதற்கு ரூத் 15 வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாரே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்போ 3 இடங்கள் நீங்க வேதத்தில் இந்த பகுதிக்குள்ளாக வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது முத்தம் செய்து ஓர்பால் போய்விட்டாள். ஆனால் ரூத் பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட அவள் தருணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். தருணத்தை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அவள் பாருங்க என்ன சொல்றா, நான் என்ன பண்றேன், அதற்கு உம்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். ஒரு சபை, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியான ஒரு மனப்பான்மை காணப்பட வேண்டும். கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன் என்கிற அந்த அடிப்படை சத்தியத்தில் நீங்கள் உறுதியாய் நிலைநிற்கிறவர்களாய் காணப்படும். விசுவாசத்தை மறுதலியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்கிற அந்த உறுதியான மனப்பான்மை காணப்பட வேண்டும். ஆமென். அவள் பிரதிபலனை எதிர்பார்த்து அல்லது என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் ரூத் நகோமியை பின்பற்றவில்லை. எல்லாவற்றையும் இழந்து ஆமென் வெறும் கையோடு தான் அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக. ஐயா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் எனக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார், என் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீர்வுகள், என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை அவர் கொடுப்பார் என்பது மட்டும் ஆமென் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென். எந்த விதத்திலும் எனக்கு லாபமாய் இருந்தாலும் நஷ்டமாய் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு விதமான சேதங்கள் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உறுதியான மனப்பான்மையோடு கூட நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன். இதுதான் ரூத்துடைய அனுபவம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய அந்த உறுதித்தன்மை. இன்னைக்கு அநேகருக்கு உறுதித்தன்மை இல்லாதபடியினாலதான் நானலை போல என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, அவள் மன உறுதியாய் இருப்பதை கண்டு நகோமி அதன் பின்பதாக என்ன பண்ணலையா, அதை குறித்து அவள் பேசவே இல்லையா. ஐயா, என்னுடைய தேசத்தை விட்டிருக்கிறேன், தகப்பன் உறவுகளை எல்லாம் விட்டிருக்கிறேன், என்னுடைய தெய்வங்களாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருப்பு தெய்வங்களை எல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். இனி என்னுடைய தேசம் என்ன, ஆமென், இந்த பெத்லகேம் தான், இந்த யூதா தான் என்னுடைய தேசம். ஆமென், நீர் ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். இப்படிப்பட்ட உறுதி உங்களுடைய மனதில் எத்தனை பேருடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது? ஐயா, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப நகோமியுடைய வாழ்க்கையில், இப்ப ரூத்துடைய வாழ்க்கையில் நகோமி சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் மன உறுதியை கண்டு அவள் பேசவே இல்லையா. இப்ப அவங்க வாழ்க்கையில ஆமென் கிறிஸ்துவுக்காக நீங்க நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது அவருடைய ஆளுகைக்கு கீழாக தான் நீங்க இருக்கணும். ஆமென், அவருடைய ஆளுகை. ஆகவேதான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். ஆமென். இயேசுராஜ் ஆகிய நான் பரிசுத்த ஆவியானவரை விடாமல் பற்றி கொண்டேன். ஒரு சபையை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு சபையை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சபையில ஊழியக்காரர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார்னா, ஆட்கொண்டு அவர்களை நடத்தும்படியாக செய்வார். அப்ப ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாக ஒரு சபை வரும் பொழுது அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாய் எழும்பும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்கக்கூடிய ஒரு சபையாய் காணப்படும்.
ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானாம், கன்மலையின் மீது வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேராக நடத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய காரியமாய் காணப்படும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுவதில் தான் அதிக முக்கியத்துவம் காணப்படும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கை இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? ரூத்தை போல நீங்க உறுதியான மனப்பான்மையோடு இருக்கிறீங்களா? அல்லது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது போல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஐயா, நான் உலகத்தில் ஒரு கால் வைத்திருக்கிறேன், அதன் பின்பதாக நான் ஊழியத்திலும் ஒரு கால் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆமென். முழு மனதோடு ஒரு உறுதியான மனப்பான்மை. ஒரு சபை கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உறுதி காணப்பட வேண்டும். அதுதான் ஆழமான அஸ்திபாரத்தை குறிக்கக்கூடியது. அவள் மன உறுதியை கண்டு நகோமி அதன் பின்பதாக பேசவே இல்லை. அவள் வாயில் அங்கிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வார்த்தைகள். நீங்க போரும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் சபைக்கு ஆமென் ஆழமான அஸ்திபாரம். எந்த இடங்களில் இருந்தாலும் நான் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். நகோமி பெரிய ஆஸ்தியுடையவள்லாம் கிடையாது. அங்க போகும் பொழுது அந்த அவர்களுக்கு ஒரு வீடு மாத்திரம்தான் இருக்கும், வேற எந்த விதத்திலும் ஐஸ்வர்யங்கள்லாம் கிடையாது. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களை இழந்து வெறுமையாய் போய்கொண்டிருந்த ரூத்து, அவளுடைய மன உறுதி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மன உறுதி இருக்கு? ஐயா, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஐயா, பின்வாங்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமென். இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்குள்ளாக வாங்க. இரண்டாவதாக, சபை பராமரிக்கும். சபை என்ன பண்ணணும்? பராமரிக்கும். அப்ப அந்த பராமரிக்கக்கூடிய ஒரு ஊழியம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், தற்செயலால் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசனுடையதாய் இருந்தது. ஆமென். இரண்டாவதாக பராமரிப்பு. தேசத்திற்கு அவர்கள் எப்பொழுது வந்தாங்க? தேசத்தில் பஞ்சம் இருக்கும் பொழுது பெத்லகேமை விட்டு போனால். ஆனால் அவள் வரும் பொழுது 22ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 22, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார். பஞ்சத்தில் புறப்பட்டு போனாங்க. அறுவடையின் பொழுது ஒரு செழுமையான ஒரு கொழுமையான நாட்களில் வருகிறார். அப்போ உறுதியான மனப்பான்மை ஒரு சபைக்கு இருக்கணும். இரண்டாவதாக பராமரிப்புக்கு கூடிய. ஆகவேதான் வேத புஸ்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இங்க வாசிக்கும் பொழுது, அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். அப்போ ஒரு சபையானது உறுதியாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பராமரிப்பு மிக மிக அவசியம். அது எப்படிப்பட்ட பராமரிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பணி எங்க இருக்கணும்னா சபைக்குள்ளா இருக்கணும். அப்போ பராமரிக்கக்கூடிய தன்னுடைய மாமியாரை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாருகிட்ட இருந்ததுன்னா ரூத்துக்கிட்ட இருந்து. ஒரு சபை பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவர். எங்க நடத்துவார் அப்படின்னு சொன்னா, மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு நடத்துவார். எதற்காக? அறுவடை செய்யும்படியா, ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும். ஐயா, நான் உறுதியா இருக்கிறேன்ல, நீங்க உறுதி பட்ட பின்பதாக என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஊழியங்களுக்கு நேராக தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உங்களை நடத்துவார். ஆகவேதான் முதலாவதாக நீ என்ன பண்ணும்? ஸ்திரப்படு. அதன் பின்பதாக உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அரவணைத்து கற்றுகிறவர்களாய் காணப்படணும். நான் ஸ்திரப்பட்டாதான் என்னோடு கூட இருக்கிறவர்களை நான் என்ன பண்ண முடியும்? பலப்படுத்த முடியும். ஒரு சபையானது ஸ்திரமுள்ள சபையாய் காணப்படுகிறது என்று சொன்னால், இரண்டாவதாக அது பராமரிக்கிற சபையாக மாற வேண்டும். ரூத் பராமரிக்கிறவளாய் மாறினார். அவள் உடனடியாக இந்த தேசத்தில் போய், ஐயா எனக்கு இதில் யாரும் தெரியாது, எனக்கு பழக்க வழக்கங்கள் கிடையாது, எங்க இருக்க யூதருடைய பழக்கங்கள் வேறு, மோவாப் எங்களுடைய பழக்கங்கள் வேறு என்று சொல்லி சாக்குபோக்குகளை சொல்லலை. சபை சாக்குபோக்குகளை சொல்லக்கூடாது.
பராமரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை ரூத் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம அப்போ ஊர்பாலை போல இன்னைக்கு அநேகர் ஐயா போதும் அந்த கிறிஸ்து போதும்னு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு உறுதியான சபை இரண்டாவது செய்ய வேண்டிய ஒரு ஊழியம், நான் ஸ்திரப்பட்டது போல என் சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்தணும் ஐயா. நான் பலப்பட்டு என் பிள்ளைகளோடையும் நாம் பலப்படுத்த வேண்டும். அப்போ இந்த இரண்டாவது வகையான ஒரு ஊழியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எங்க அனுப்புவார்னு சொன்னா ஓநாய்களுக்குள்ளாக தான் அனுப்புவார். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க. நான் உங்களை எங்க அனுப்புகிறேன்? ஓநாய்களுக்குள்ளாக. கர்த்தர் அதிகாரத்தை எல்லாம் சீஷர்களுக்கு கொடுத்து எங்க அனுப்புகிறாராம்? வாசிங்க. போதும். அப்போ இரண்டாவது வகையான இந்த பராமரிப்பு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாய் காணப்படுகிறது? தேசம் தெரியாது, ஜனங்கள் தெரியாது, பாஷை தெரியாது, எப்படிப்பட்ட காரியங்கள் என்று ஒன்றும் தெரியாது, எப்படிப்பட்ட வயல்வெளிகள் என்று ஒன்றுமே தெரியாதபடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நகோமியை வீட்டில் அமர்த்தி விட்டு ரூத்து மாத்திரம் எங்க செல்லுகிறாளாம்? கோதுமை பொறுக்கும்படியா. இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு உன்னதமான ஊழியத்திற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ உறுதியான ஒரு சபை ஆத்துமாக்களை எப்படி பண்ணணும்? ஆதாயம் பண்ணுகிற ஒரு சபையாய் காணப்படும். அப்ப இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். தேசத்தில் பஞ்சம் இருக்கும் பொழுது அந்த தேசம் எகிப்தும் கானானும் எப்படி இருந்ததா? மெலிந்து போயிருந்ததா. அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாத ஒரு சபையானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உருவடைந்து போயிருக்கும், தன்னுடைய அடையாளத்தை இழந்ததாய் காணப்படும். அப்ப உறுதியாய் இருப்பது ஒரு தன்மை என்று சொன்னால், இரண்டாவதாக இந்த சபைக்குள்ளாக என்ன இருக்கணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான அறுவடை பணி இருக்கும். இதுதான் ரூத்து நகோமியை வீட்டில் அமர்த்தி விட்டு அவள் எங்க வந்துட்டாலாம்? வயல்வெளிக்கு வந்துட்டாள். வயல்வெளி அறுவடை காலத்தை குறிக்கக்கூடியது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப வேத வாசிப்பு, ஜெப வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்க அறுவடை களப்பணிகளை நீங்க என்ன பண்ணலாம்? தீவிரமாக செயல்படலாம். ஏன் எனக்கு யாரும் தெரியாது, அதுதான் கிராம ஊழியங்கள், தெரு ஊழியங்கள், தெரு பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் எங்க வரும் அப்படின்னு சொன்னா இந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் செய்ய முடியும். எத்தனை பேர் ஐயா வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தியிருக்கிறார், தெருவில் நின்று பிரசங்கிக்க முடியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவன் உள்ளவர், அவர் ரட்சகர் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவை அல்லது பரிசுத்த ஆவியானவரை விடாமல் பற்றி கொண்டால் இந்த பரிசுத்த ஆவியானவரை இங்க என்ன நடத்துவார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு நேராக பாஷை தெரியாத, மொழி தெரியாத, எந்த விதத்திலும் உறவுகள் இல்லாத ஒரு அந்நிய ஸ்திரியை கர்த்தர் அழகாய் நடத்தினார். எங்க நடத்தினார்? போவாசுக்கு நேராக. போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டவர். அப்ப இந்த கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப உங்களுக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய பாரத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக களப்பணி செய்யும்படியாக. ஐயோ, ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறதே, அதுதான் அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். அவர் மனதுருகி அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்ப பராமரிக்கிற ஒரு சபை கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே இருக்கும் ஆத்தும பாரத்தினால். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஐயா இப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட நான் இருக்கிறேன் ஐயா, நான் போகிற இடங்களில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகமாயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க ஐயா. கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதபடிக்கு நரக அக்னிக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களை இந்த அழிவிலிருந்து மீட்கும்படியாக
ஆமென். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவிருக்கிறீங்க, உம்முடைய அன்பை சுமந்து கொண்டிருக்கிற நான் இவர்களுக்கு எப்படியாகிலும் கர்த்தருடைய அன்பை சொல்ல வேண்டுமே ஐயா, உம்முடைய செயல்களை, மகத்துவம் நிறைந்த செயல்களை நான் சொல்ல வேண்டுமே ராஜா. அப்போ சபையானது இப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்ததாய் காணப்படும். பராமரிப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்த எல்லாருக்கும் காணப்படும். ஆமென். இது சபையின் ஒரு உன்னதமான பணி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு பணி. ரூத்து ஆகாரத்தை என்ன பண்ணினாலாம்? சேகரித்தாள். ஆமென். அவள் பொறுக்கினால் அதன் பின்பதாக சேகரித்தாள். ஆமென். அப்ப சேகரிக்கிற ஒரு அனுபவம், பராமரிப்புக்குள்ள அநேக ரகசியங்கள் இருக்கு பாருங்க. ஆமென். தான் சாப்பிடுவதற்கு எடுத்தது, அடுத்த பின்பதாக மீதியானதை என்ன பண்ணினாலாம்? சேகரித்தாள். அப்போ ஒரு சபையானது ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? சேகரிக்கிற ஒரு சபையாய் காணப்படும். ஆமென். அப்ப நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ உலகத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்கிற ஒரு அனுபவத்தில் என்ன இருக்கணும்? அநேகமாயிரம், நான் மட்டும் இல்லையா, என்னை சார்ந்திருக்கிற அநேகமாயிரம் ஜனங்கள் என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்துவுக்கு நேராக நடக்கும் பொழுது எனக்கு பின்னாடி வரணும் ஐயா. நான் மட்டும்தான் அப்படி இல்லை, என்னோடு கூட ஐயா நான் இத்தனை ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. போதும். இப்போ பரிசுத்த ஆவியானவர், இப்ப நகோமி ரூத் இவ்வளவாய் தன்னை பராமரித்து தன்னை எல்லா விதத்திலும் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வைத்திருக்கிறார் ரூத். அப்போ நகோமி செய்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். அப்போ ஒரு சபையானது கர்த்தருக்கு என்னென்ன காரியங்கள்லாம் பிடிக்குமோ அந்த காரியத்தை எல்லாம் முன்பதாக எடுத்து செய்யும் பொழுது, ஒரு நல் நடத்தை உள்ள சபையாய் காணப்படும் பொழுது அந்த சபை எதுவாக மாறுமா? மணவாட்டியாய் மாறும். இதுதான் ரூத். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அடுத்த காரியம், மணவாட்டி என்கிற அனுபவத்துக்கு நேராக நடத்துகிறார். எங்க போனா? போவாசுடைய நிலத்தில் அவள் என்ன பண்ணினாலும் ஒரு பிச்சைக்காரியை போல அது தானியத்தை பொறுக்கி கொண்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்நிய தேசத்தின் ஸ்திரீ, மொழி தெரியாதவள், என்ன யெகோவா தெய்வத்தை அறியாதவள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் ரூத்துக்கு உண்டு. ஆனா மாமியாரை விடாமல் பற்றி வந்ததன் விளைவு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்ப்போடு கூட எல்லாம் வரவே இல்லை. அவள் தனக்கு உண்டான காரியங்களில் மாமியாரை விடாமல் பற்றி வந்தால், பராமரித்தால். இப்ப மாமியார் என்ன பண்றாங்க? மருமகளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடும்படியாக போறாங்க. ஒரு சபையானது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அந்த சபை அடுத்த காரியம் மணவாட்டிக்கு நேராக ஒரு அனுபவம். இதுதான் ஊழியத்தின் ஆமென் காரியங்கள். ஒரு முதிர்ந்த அனுபவம் அப்படின்னும் பொழுது மணவாட்டியாய் மாறுகிற ஒரு அனுபவம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கை இன்றைக்கு எதன் அடிப்படையை நோக்கி போய்கொண்டிருக்கு? எதன் அடிப்படையில போய்கொண்டிருக்கு? அப்போ ஒரு ஊழியத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சபையாக நீங்கள் மாறும் பொழுது, கர்த்தருடைய எல்லா விதமான வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, ஆமென், நீங்க மணவாட்டியாய் மாறுகிற ஒரு அனுபவம். அதான் கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஆமென். அவள் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய மாமியார் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், மணவாளனாகிய போவாஸ் சொன்ன வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தால், இப்ப மாமியார் என்ன பண்றார்? மணவாட்டிக்கு நேராக நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார், மணவாளனுக்கு நேராக. அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது, பிள்ளைகளுக்காக ஒரு பிள்ளை சொல்லு கேட்கல அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாண காலத்துல என்ன தண்டனை தெரியுமா? வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
18, 19, 20, 21. ஆ ம் ஆ ம் 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 ஆ ம் ஆ ம் ஆ ம் ஆ ம் ம் ஆமென். போதும். அப்போ ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இப்ப கீழ்ப்படியாமல் வருகிற நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள். அப்போ ஒரு ஒரு குடும்பத்திற்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அவன் எங்க கொண்டு வரணுமா? மூப்பர்கிட்ட வரணுமா? அப்போ அந்த நாட்கள்ல காவல்துறைலாம் கிடையாது. அப்ப சபை தான் என்ன பண்ணும்? விசாரிக்கும். சபை தான் விசாரிக்கும். மூப்பர் தான் விசாரிக்கணும். என்னென்ன காரியங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரூத்துடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அவளை உன்னதமான இடத்திற்கு நேராக கொண்டு போனது. ஆமென். கீழ்ப்படியாமை என்பது மரணத்திற்கு நேராக கொண்டு போனது. உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல் மிக அவசியம். நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இல்ல, வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கணும். இன்றைக்கு செயல்படாதவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, நானும் கூட என்ன பண்ணணும்? நான் இருக்கிற இடங்கள்ல கோதுமை மணியாக காணப்படணும் ராஜா. உம்முடைய சத்தியத்தை ஆமேன் விதைக்கிறவனாக, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கையை கண்டு, என் வாழ்க்கையின் நடக்கையை கண்டு அநேகர் கிறிஸ்துவை பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக வரணும் ராஜா. என்னால பேச முடியாது, என் வாழ்க்கை அநேகருக்கு பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றும் பொழுது, ஆமேன், அந்த கீழ்ப்படிதலின் சத்தியத்திற்கு நேராக நீங்க உங்களை உட்கொடுத்தும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? மணவாளனுக்கு நேராக நடத்தப்படுவீங்க. கிறிஸ்துவுக்கு நேராக, அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றி புடமிட்டு நடத்துவார். இந்த அனுபவம் தான் ரூத்துடைய சத்தியத்திற்குள்ளாக இருக்கிற காரியம். இந்த 3 காரியம் போதும்னு நினைக்கிறேன். அப்ப மணவாளனுக்கு நேராக நடத்தின ஆமென் நகோமி. அப்ப நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேன். நீ எனக்கு எவ்வளவு நன்மை செய்யற, எனக்கு எவ்வளவு காரியங்கள் எனக்கு நன்மையாய் செய்திருக்கிற, என்னை விடாதபடி இந்த வயதான நாட்களில் எனக்கு எவ்வளவு ஆதரவாய் இருந்த, அப்ப நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? அப்போ ஒரு சபை சௌக்கியத்தை தேடும் பொழுது, ஆமென், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு அது செயல்படும் பொழுது, ஆமென், கர்த்தர் அதை மணவாட்டியாக மாற்றுகிறார். இந்த அனுபவம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணும்? ஐயா, நானும் கூட இந்த மணவாட்டியாய் மாறணும். ஆமென். எந்த விதமான பிரதிபலன் இல்லாதபடி ஒரு வயல்ல, ஆமென், ஒரு பிச்சைக்காரியை போல இந்த கீழே சிதறி இருக்கிற தானியங்களை பொறுக்கும்படியாக வந்தவள் போவாசை விவாகம் பண்ணி, ஆமென், எந்த இடத்துல அவள் பொறுக்கினாலும் அந்த வயல்வெளிகளுக்கெல்லாம் அவள் யாராய் மாறினாலாம்? எஜமானியாய் மாறினாள். எஜமானியாய். ஆகவே தான் ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிபதியை வைப்பார். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் உங்களை அதிபதியாக வைப்பார். சின்ன காரியங்கள் தான், சின்ன காரியங்கள் தான். ஆனால் வாழ்க்கையின் நடைமுறைக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மையான அனுபவங்களுக்கு நேராக நடத்துவார். இப்போ ரூத்திலிருந்து இன்னும் நிறைய கற்றுக்கொண்டே போகலாம். அநேக சத்தியங்கள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் நம்மளை விட்டு வந்தால் நம்ம பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நான் பாரம்பரிய கிறிஸ்தவர்களில் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தெரிகிறபடி அந்த அறிந்து கொள்ளலை, கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளலை. ஆனால் மோவாப்பு அந்நிய தேசத்திலிருந்து வந்தவள், ஆமென், உறுதியாய் நகோமியை பற்றி கொண்டபடியினார் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியல் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னா ரூத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஆமென். எவ்வளவு பெரிய மேன்மை பார்த்தீங்களா? ஆமென். தாவீது வம்சவழியில் அப்படி வரும்பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது, அந்த வம்சங்களை வாசிக்கும் பொழுது அதுல ரூத்துடைய பெயரையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். இதுதான் ஒரு சபைக்கு கிடைக்கக்கூடிய, மணவாட்டி சபைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆகவே கர்த்தர் இந்த காரியத்திற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆகவே செயல்படுவோம். கர்த்தருடைய ஆத்தும ஆதாய பணியில் தீவிரம் காண்பிப்போம். ஆத்துமாக்களை சேகரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை குறித்த நற்சாட்சிகளை நாம சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென்.